நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்தியாவோட வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய இந்த இடங்கள நம்ம தரிசனம் செய்யணும். அதுல ஒண்ணு தான் பஞ்சவடி. நாசிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நகரம். அதுல இருக்கக்கூடியது தான் இந்த பஞ்சவடி. பஞ்சவடி அப்படின்னா, பஞ்ச அப்படின்னா 5, வடின்னா ஆலமரம். ராமர், சீதை, லட்சுமணர் 3 பேரும் வனவாசத்தின் போது இங்கு தங்கி இருந்ததாக, இந்த ஆலமரங்களுக்கு நடுவுல தங்கி இருந்ததாக சொல்வதனால இந்த இடம் பஞ்சவடி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இங்கு மிக சிறப்பான இடங்கள்லாம் இருக்கு. ராமர் குளித்த இடம் ராம்குண்ட் அப்படின்னு சொல்லப்படும். லக்ஷ்மணர் சூர்பனகையோட மூக்க அறுத்த இடம் இங்கு இருக்கு. நாசிக்னு பெயர் வருவதற்கு காரணமே லக்ஷ்மணன் சூர்பனகையோட மூக்க அறுத்ததுனால இந்த இடத்துல நாசிக்கா அப்படின்னா மூக்குன்னு பெயர். அதனால தான் இந்த ஊருக்கு பெயர் நாசிக் அப்படின்னு பெயர் வந்தது. ராமர் குளித்ததாக சொல்லப்படுகின்ற இந்த ராம் குண்டுக்கு எதிர்த்தாப்புல கபிலேஸ்வர் மந்திர் இருக்கு. இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருக்கிறதுனால அகம்பாவம் வருது. இந்த அகம்பாவத்தை போக்குவதற்காக சிவபெருமான் ஒரு தலையை கிள்ளி எரிந்தர்றாரு. அதனால இவருக்கு சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது. இந்த பிரம்மகத்தி தோஷம் போவதற்கு என்ன செய்யலான்னு பார்க்கறப்ப நந்தியம்பெருமான் ஒரு யோசனை சொல்றாரு. பஞ்சவடியில இருக்கக்கூடிய ராம்குண்ட் அருகில புனிதமிக்க கோதாவரி நதி ஓடுது இல்லையா, அந்த நதியில முழ்கி எழுந்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். அதற்கு பிறகுதான் அன்னை பார்வதி தேவி பிச்சையிட சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் போகுது. இந்த கோதாவரியில ஸ்நானம் செஞ்சு பிரம்மகத்தி தோஷம் போனதுனால இதற்கு அறிவுரை சொன்னது யாரு? நந்திதேவர். அதனால நந்திதேவர் சிவபெருமானுக்கு இந்த இடத்துல குருவாக இருக்கிறதுனால இங்கு உள்ள சிவலிங்கத்திற்கு முன் நந்தியம்பெருமான் சிலையே இருக்காது.